கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையின் ஆரம்ப ஜெபமாக தனம் அம்மா முன்னாடி வந்து ஜெபிக்க கேட்கிறேன். ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம் ஐயா. உங்கள் பிள்ளைங்க ஒருமனப்பட்டு உங்கள் பிறந்த நாளை கொண்டாட இந்த நாளையில் நீர் வர செய்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரமையா. எங்களையும் நினைவு கூர்ந்து இந்த வருஷத்தில் ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்க எங்களை ஜீவனோட வச்சு எல்லா பாடுகளுக்கும் நிந்தைகளுக்கும் வியாதிகளுக்கும் விலக்கி காத்து ஆசீர்வதிச்சு தேவன் தாமே இந்த இடத்துல உண்மை நோக்கி கூப்பிட, உண்மை பாட, உண்மை ஆராதிக்க ஆண்டவரே உங்கள் அன்பான சொற்களை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்களை ஜீவனோட வச்சு பாதுகாத்து வைத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கிறிஸ்மஸ் நாளை ஆனந்தமாய் கொண்டாட நீர் அனுகிரகம் செய்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்க எல்லாரும் உள்ளத்திலையும் ஆண்டவரே நீர் பிறந்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வரப்போகிற புது ஜனங்க உள்ளத்திலையும் நீங்கள் பிறக்க போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் ஆண்டவரே. எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக சொல்ல அனுகிரகம் செய்யுமையா. அந்த பூமியில் நாங்கள் யார் யாருக்கு எப்படி பிறந்திருந்தாலும் உங்கள் ரத்தத்துக்குள்ளே ஒரே ரத்தத்துக்குள்ளே பிறந்து உங்கள் மக்கள் எல்லாரும் இங்கே வந்து நிற்கிறோம் சுவாமி. நீர் அனுகிரகம் செய்ததற்காக நன்றி. வந்திருக்க எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. செய்தி பகுதி ஆசீர்வதிங்க, பாடல் பகுதி ஆசீர்வதிங்க. என்னென்ன நிகழ்ச்சியோ எல்லாத்துலேயும் உங்கள் நாமம் மகிமைப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான மகனை ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் தாமே மகிமைப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க, மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க, தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. சத்தமாய் பாடுவோம். தேவனை துதித்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார். இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். ஆலோசனை கர்த்தரே. கரம் தட்டி இவர் அற்புதமானவரே. ஆலோசனை கர்த்தரே. இவர் அற்புதமானவரே. சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தனரே. விண் சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார். சேர்ந்து பாடுவோம். இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். மாட்டு தொழுவத்திலே பரநன்னையில் பிறந்தார்.
பிறந்தார். இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள குளிரும் பனியும் கொட்டிடவே கோமகனும் தொட்டிலே. ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானியே, தூங்கு தூங்கு பாலானியே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இங்கு பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானே. நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. குளிரும் பனியும் கொட்டிடவே கோமகனும் தொட்டிலே. ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, சத்தமாய் தூங்கு தூங்கு பாலானி. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இங்கு பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா, இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா. குளிரும் பனியும் கொட்டிடவே கோமகனும் தொட்டிலே. ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். எல்லா கரம் தட்டி பாடுவோம். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். பாவே உலக மானிடன் மேல் பாசம் அடைந்தவரே. பாவ உலக மானிடமே பாசம் அடைந்தவரே. மனக்காரியுளில் எம்மை நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை எம்மை நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். ஒருமை தாழ்மை அன்பொருக்கம் பெருந்தன்மை உள்ளவரே. ஒருமை தாழ்மை அன்பொருக்கம் பெரும் தன்மை உள்ளவரே. மரணம் வரையும்
தன்னை தாழ்த்தினதா மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையும் தம்மை தாழ்த்தினதா மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். கரம் தட்டி பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். நீதி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்திலே கபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவிலுள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, தேவ கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனைக் கண்டு அவன் வார்த்தையில் கலங்கி இந்த வாழ்த்து எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாள்வார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரயுக்தமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாராயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்த்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடமிருந்து போய்விட்டான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்த அந்த தேவதூதனுடைய ஸ்தோத்திரம் ஒரு அறிவிப்பை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த ஒரு அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 3 முறைக்கு அதிகமாக பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி அந்த வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது. இந்த உலகத்தில் நமக்கு அநேக நெருக்கங்கள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள் வரும்பொழுது நமக்கு முதல்ல வரக்கூடியது என்னது? சொல்லுங்க, என்னது தான் வரும்? பயம். அப்படி தானே? டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லும்போது சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் இருக்கிற பயங்கரமான வியாதி என்னன்னா என்னது? பயம். சரியா? ஒரு சின்ன வெடி வெடிச்சிட்டுனா நமக்கு ஒரு பயம் வந்துடுது. ஒரு பலூன் தான் வெடிக்குது, ஆனால் நமக்கு என்ன வந்துடுது? டக்குன்னு ஒரு பயம். அப்படி தானே? ஒரு சின்ன காய்ச்சல், தலைவலி வந்தவுடனே நமக்கு என்ன வந்துடுது? ஒரு பயம். சரியா? பயம். ஐயோ, நம்ம ஏதோ வயிற்று வலிக்குதே, அது அடிப்பக்கத்தில் வலிக்குதே, ஒருவேளை ஏதோ வியாதியாக இருக்குமோ, அல்லது முடியாமல் இருக்குமோ, அல்லது ஏதோ பெரிய வியாதி வந்துட்டோ, பலவிதமான சூழ்நிலைகள், பயம். ஒரு இருட்டை பார்த்தா பயம், பல சூழ்நிலைகள். ஆனால் அந்த தேவதூதன் மரியாளை பார்த்து சொன்ன வார்த்தை, நீ பயப்படாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பயப்படாதீங்க, சாப்பாடு ரெடியாக இருக்கு. அல்லேலூயா.
நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சொல்லுங்களேன், இந்த பக்கம் பார்த்து. நீங்க பயப்படாதீங்க, ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் அங்கு அவரை ஆசீர்வதிக்கிறார். அங்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, சரி நான் அவனை ஆசீர்வதிப்பேன், நான் அவன் கூட இருப்பேன், துணையா இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி முதல் வார்த்தை வருது, நீ பயப்படாதே. அல்லேலூயா. அப்போ இந்த வருடத்தில் எந்தெந்த காரியங்களை குறித்து நம்ம பயந்தோமோ அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு ஒரு பயத்தை நீக்கி ஒரு தைரியத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பயத்தை போக்கும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்காக வந்து பிறந்தார். அல்லேலூயா. அப்போ அவர் சொல்லுகிறார், அநேக காரியங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு ஸ்தோத்திரம் 37வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 37வது வசனம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சொல்லுங்க, ஒன்றுமில்லை. அப்படி சொல்லுங்களேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்றத காரணம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படி சொல்லுங்க பார்க்கலாம், ஒன்றுமே இல்லை. ரலேலியா சொல்லலாமா? அப்படி என்று சொன்னால் வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவனாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆமென், அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றையும் நமக்காக செய்யும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. நம்முடைய பயங்களை போக்க, வியாதிகளை மாற்ற, சாபங்களை நீக்க, சந்தோஷத்தை கொடுக்க, மகிழ்ச்சியை கொடுக்க, எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம கூட இருக்க. எத்தனையோ நெருக்கங்கள், பாடுகள், பிரச்சனைகள் வழியாக நாம் கடந்து போயிருக்கலாம். அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ பயப்படாதே. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட இருந்து நம்ம எதிர்காலம், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, நம்முடைய சூழ்நிலை எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடிக்க போதுமான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி உள்ள தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்போது முதல்ல தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாம் நம்ப வேண்டும். அடுத்தது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது 28வது வசனத்தில், அவள் முன்பு தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். 28வது வசனத்தில். அப்போ யார் நம்ம கூட இருக்கிறாரா? யாரு கூட நம்ம கூட இருக்கிறார்? இப்போ யாரு கூட கர்த்தர் இருக்கிறார்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம கூட யார் இருக்கிறாருங்க? கர்த்தர் இருக்கிறார். பக்கத்தில் உனக்கு கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன், இம்மானுவேல் என்பதற்கு என்னதான் அர்த்தமா? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இந்த உலகம் உருவாவதற்கு முன்பும் இருந்தார். இந்த உலகத்தை உண்டாக்கின கர்த்தர் நாம் பிறந்த பொழுது நம்மோடு கூட இருக்கிறார். அவர் என்றென்னைக்கும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே எந்த காரியத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டாம். ஸ்தோத்திரம். எந்த காரியத்திலும் நாம் சோர்ந்து விட வேண்டாம். ஏனென்று சொன்னால் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் நம்மோடு கூட உண்டு. அடுத்தது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் நம் மத்தியிலே இருக்கிறார். அந்த கரம், பாதுகாப்பு, கிருபை நம்மை முற்றிலுமாய் தாங்கி நடத்துவதாக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே இந்த வேத பகுதியின் வழியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் வாசித்தோம். எங்களுக்கு ஒரு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் ஆண்டவரை ஏற்படுத்துகிற அந்த ஆண்டவரே வசனங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரை கர்த்தர் கூட இருந்து இந்த ஆண்டு முழுவதும் இருந்து நடத்தின கர்த்தர் இந்த வருடத்தின் இறுதியிலும் புதிய ஆண்டிலும் எங்கள் கூட இருந்து பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில் செய்யுங்க, எங்கள் சபையில் செய்யுங்க, எங்கள் ஊரில், தேசத்தில் நடப்பதாக. ஆம் ராஜா, நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. எல்லாவற்றையும் உடைய வல்லமுள்ள கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. அந்த ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் வாழ்த்துக்கள் எங்கும் கூறுவோம். மெஸ்ஸியா இயேசுராஜன் பாரினில் தோன்றினார். மெஸ்ஸியா இயேசுராஜன் பாரினில் தோன்றினார். அல்லேலூயா கீதம் பாடி ஆனந்தமாய் பாட்டு பாடி, விண்மணியே கண்மணியே ஒப்பில்லாத வான்மக, சத்தியனே நித்தியனே கன்னிமரி பாலக, போற்றி
சத்தியனை நித்தியனை கன்னிமரி பாலகன் போற்றி பாடிடுவோம். அன்பின் வாழ்த்துக்கள் என்றும் கூறுவோம். மெஸ்ஸியா இயேசுராஜன் பாரினில் தோன்றினார். மெஸ்ஸியா இயேசுராஜன் பாரினில் தோன்றினார். விந்தையாய் இந்த பூவில் நிந்தைகள் யாவும் ஏற்க கந்தையில் தேவபாலன் அதிசயமாயினார். பாலனை போற்றுவோம். விந்தையாய் இந்த பூவில் நிந்தைகள் யாவும் ஏற்க கந்தையில் தேவபாலன் அதிசயமாயினார். பாலனை போற்றுவோம். அல்லேலூயா கீதம் பாடி ஆனந்தமாய் பாட்டு பாடி விண்மணியே ஒப்பில்லாத வான்மகனை சத்தியனை நித்தியனை கன்னிமரி பாலகனை போற்றி பாடிடுவோம். அல்லேலூயா ஆனந்தமாய் பாட்டு பாடி விண்மணியே ஒப்பில்லாத சத்தியனை கன்னிமரி பாலகனை போற்றி பாடிடுவோம். அன்பின் வாழ்த்துக்கள் என்றும் கூறுவோம். மெஸ்ஸியா இயேசுராஜன் பாரினில் தோன்றினார். மெஸ்ஸியா இயேசுராஜன் பாரினில் தோன்றினார். போனவர் பணிந்து போற்ற ஞானியர் வியர்ந்து வாழ்த்த புல்லனை மீதில் தேவ பாலகன் துயில்கிறார். பாலனை போற்றுவோம். போனவர் பணிந்து போற்ற ஞானிகள் வியந்து வாழ்த்த புல்லனை மீதில் தேவ பாலகன் துயில்கிறார். பாலனை போற்றுவோம். அல்லேலூயா ஆனந்தமாய் விண்மணியே ஒப்பில்லாத சத்தியனை கன்னிமரி போற்றி பாடிடுவோம். அல்லேலூயா மைக்கு பாடி கண்மணியை ஒப்பில்லாத சத்தியனை கன்னிமரி போற்றி பாடிடுவோம். அன்பின் வாழ்த்துக்கள் என்றும் கூறுவோம். மெஸ்ஸியா இயேசுராஜன் பாரினில் தோன்றினார். மெஸ்ஸியா இயேசுராஜன் பாரினில் தோன்றினார். அல்லேலூயா ஆனந்தமாய் விண்மணியே ஒப்பில்லாத சத்தியனை கன்னிமரி போற்றி பாடிடுவோம். அல்லேலூயா கீதம் பாடி ஆனந்தமாய் பாட்டு பாடி விண்மணியே கண்மணியே ஒப்பில்லாத வான்மகனை சத்தியனை நித்தியனை கன்னிமரி பாலகன் போற்றி பாடிடுவோம். அன்பின் வாழ்த்துக்கள் என்றும் கூறுவோம். மெஸ்ஸியா இயேசுராஜன் பாரினில் தோன்றினார். மெஸ்ஸியா இயேசுராஜன் பாரினில் தோன்றினார். மெஸ்ஸியா இயேசுராஜன் பாரினில் தோன்றினார். அந்த இடத்துல எல்லா காரியங்களையும் செய்தோம். ஆண்டவர் இன்றைக்கு
அவரை ஜீவனோடு வைத்து இன்றைக்கு அநேகருக்கு சாட்சியாக வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ இயேசு ஏன் பிறந்தார் என்றால் சாபங்களையும் வியாதிகளையும் போக்கும்படியாய் இந்த உலகத்தில் அவர் பிறந்தார். இந்த நாளில் அவர்கள் இருப்பது நமக்கு சந்தோஷம். அவர்களுக்கு ஆண்டவர் நல்ல மனைவியும் 2-3 ஆண் குழந்தைகளையும் கற்றுக் கொடுத்துருக்கிறார். மூத்த மகன் திருமணம் ஆகிருக்கிறாங்க. நல்ல பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க. பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கிறாரு, ஆனால் அவர் பேரன்லாம் அவங்களுக்கு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இந்த நாளில் அவர்கள் இருப்பது மிகுந்த சந்தோஷம். உற்சாகமாய் கரங்களை தட்டி அவர்களை நாம் வரவேற்கிறோம். நம்ம வரவேற்கும் விதமாக ஒரு பொன்னாடையை போர்த்தி அவர்களை வரவேற்க ஆசைப்படுகிறேன். உற்சாகமாக கரங்களை தட்டுவோம். இந்த நாளிலும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துமஸ் நாட்களில் உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக இருக்கீங்களா? பொன்னாடை போத்தினாரு, ஆனால் பொண்ணு கொடுக்கல இன்னும். எங்கள் பாஸ்டர் ரொம்ப நன்றி. கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பது நான் ஒரு சாட்சியாக நிற்க கர்த்தர் பெரிய கிருபை செய்திருக்கிறார். அது விவரித்து சொன்னா இந்த நாள் முழுதும் கிறிஸ்மஸ் முடிஞ்சிடும். சுருக்கமாக தேவ செய்தி ஆவியானவர் வெளிப்படுத்தின காரியத்தை சொல்லி நாம் கடந்து செல்வோம். தேவர்களோடு கூட இருந்திருந்தால் நான் மரித்து போயிருப்பேன். தேவனோடு கூட இருந்ததுனால மரிக்கவில்லை. அவர் உயிர்த்தெழுந்தது போல நாமும் உயிரோடு இருப்போம் என்று தேவனாக்கி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமென். உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். சில நுணுக்கங்கள் இதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. அதை நம்ம பார்க்க போகிறோம். அந்த நுணுக்கத்துக்குள்ள இயேசு வெற்றி சிறந்தார். இயேசுவின் பிறப்பு மகிழ்ச்சி. இயேசுனுடைய பிறப்பில் அநேகருக்கு வெறுப்புகள் உண்டாயிற்று. இயேசுனுடைய பிறப்பில் சாஸ்திரிகளுக்கு எழுதப்பட்ட வார்த்தைகளை வெளிப்படுத்தும்படியாக சாஸ்திரிகள் கொண்டு வந்தார்கள். நிறைய நுணுக்கமான காரியங்கள் வேதத்தில் அடங்கியிருப்பதை 1-2 காரியங்களை நாம் பேசி இதை அறிந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை ஜீவன் உள்ள வரைக்கும் நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். அப்படியே கொஞ்சம் என்ன பார்க்குறீங்களா? வேற யாருன்னா வரணுமா? காது உள்ளவன், கண் உள்ளவன், வாய் உள்ளவன், இருதயத்தில் உள்ளவன் விசுவாசிக்க கடவன். லூக்கா எழுதின வார்த்தை சாரி, கொஞ்சம் கன்னடாலே அப்பப்போ கொஞ்சம் கன்னடா வந்துடும் பேசிட்டு. லூக்கா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். வாசிமா. இருபது வாசிமா. தேவதூதன் என்ன சொல்லப்பட்டிருக்குமா? தேவதூதன் அவனுக்கு முன்பாக பிரதியுத்தரமாக. யாருக்கு முன்பாக? யாருக்கு முன்பாக? யாருக்கு முன்பாக தெரியணும். நம்மளுக்கு முக்கியமான விஷயம்லாம் தெரிஞ்சாதான் இன்னொரு ஆளை கொண்டு அடுத்த வருஷம் கூட்டி சேர்ப்போம். ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆத்மானா நம்மளுக்கு ஆயுசு நாட்கள் 100 ஆத்மா கொண்டு வந்துடலாம் சபையில். ஓகே. காப்ரியேல் தூதன் எங்கிருந்து வர்றாரு? தேவ சமூகத்துக்கு முன்பாக. இன்னொரு முறை சத்தமா கொஞ்சம் வாசிக்கலாமா?
ஆமென். சக்காரியா புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் ரகசியம். தேவதூதன் இறங்கி வரும்போது, நம்மலாம் தேவதூதன் பார்த்துருப்போமா? எத்தனை பேர் தேவதூதன் பார்த்துருக்கீங்க? பார்க்கணும். நான் ரட்சிக்கப்பட்டு 26 வருஷத்துல ஒரு டைம் பார்த்துருக்கேன் தேவதூதர். தேவதூதன் சொல்லும்போது திரும்பி பாருன்னாரு. மேலேருந்து ஒரு தங்கத்தில் சேர் அப்படியே திரும்பும், அதுலேருந்து வார்த்தை வெளிப்பட்டது. திறப்பில் நின்று செபிக்க சபை பூட்டப்படும் என்ற வார்த்தை நிறைவேறி அது பூட்டப்பட்டது. அப்போ தேவதூதன் ஒரு டைம் பார்த்துருக்கு. இப்போ ஏற்ற காலத்தில் நிறைவேறும். எங்க ஏற்ற காலத்தில் நிறைவேறும்? ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்து, இப்போ பாட்டு பாடணும் பார்த்தீங்களா, ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி. முதலாவது எங்க ஏற்பட்டது? பாவம் செய்த உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? இலையை தைத்து போட்டிருந்த ஆதாம் யோவால் மத்தியில ஆடையை மாத்துறாரு. முதல் பலி யாரை கொடுக்குறாரு? பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லுவீங்க, ஆனா பாவத்தின் விடுதலை இயேசுவின் ரத்தம். அது ஆட்டுக்குட்டியா குறிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டிய சந்தோஷம் வரும்போது, ஆண்டவருடைய வார்த்தை உள்ளத்துல பெற்றுக்கொள்ள வரும்போது ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. என்ன கம்முன்ட்டு சைலண்டா உட்காரக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது என்ன பண்ணோம்? அந்த முடிவு உங்களுக்குள்ள என்ன பண்ணோம்? அவருக்குள்ள இருக்கிற ஜீவன் நம்மளுக்குள்ள இருக்குதா இல்லையா? கர்த்தருடைய ஜீவன் இருக்குதா இல்லையா? ஆமே. அந்த ஜீவன் சும்மா இருக்காதுங்க. என்னென்ன கிறிஸ்மஸ் நாட்கள் இல்லையா? கிறிஸ்மஸ் நாட்கள்ல சந்தோஷமா இருக்கணும். ஒரு ஆழமான சத்தியத்தை ஆவியானவர் எனக்கு கொடுத்தார். அப்போ ஏதேன் தோட்டத்தில் வெட்டப்பட்ட ஆட்டுடைய தோலை, நம்மளுக்காக முதல் பலியாக்கப்பட்ட ஆட்டினுடைய தோலை ஆதாமுக்கு யோவாலும் கொடுக்கப்பட்டு அங்க சொல்றார் நிறைவேற்றப்படும். எந்த காரியம்? ஏற்ற காலத்துல. அந்த வார்த்தை தான் லூக்கா 29ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 29-30 படிக்கலாம். 1ஆவது அதிகாரம் 29-30. ஆமென். பயந்து கொண்டு இருந்தாராம். இங்கேயும் பாருங்க, யார் சொல்றாரு? தேவதூதன் வந்து சொல்றாரு, மரியாளே பயப்படாதே. இந்த ஈப்ரோஸ்ல சொல்லுவாங்க ஃபோபியா, டெய்லி ஃபோபியான்னு சொல்லுவாங்க. பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம். கடன் வாங்கினா பயம், சர்ச்சுக்கு போய் வந்தா பயம், அந்நிய பாஷை பேசிட்டு வந்தாலும் பயம், அபிஷேகத்தை பெற்றுட்டு வந்தாலும் பயம். பயம் பயம் பயம். ஒரு பலூன் வெடிச்சது பின்னாடி பயம். முன்னாடி ஆராதனை நடக்குது, அபிஷேகம் இருக்குது, கர்த்தர் இருக்கிறாரு. ஒரு பலூன் வெடிச்சதுக்கு என்னாச்சுமா? பயம். ஆனா முகமெல்லாம் முன்னாடி இருக்குது, சரீரத்துல பின்னாடி டப்புன்னு ஒரு பயம். அந்த பயம் எப்போ வெளியே போகுன்னு சொன்னா, கிறிஸ்து நமக்காக மரித்ததை எப்பொழுதும் நினைவு கூர்ந்தா இருந்தால் பயம் நம்மளை விட்டு போகும். கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்று நம்ம விசுவாசத்தோடு இருந்தால் நம்மளை விட்டு பயம் வெளியே போகும். நான் கிறிஸ்துவின் பிள்ளை, எனக்காக ஜீவன் உள்ள தேவன் என்னோடு கூடவே இருக்கிறார், என் காரியங்கள் எல்லாம் செய்து முடிப்பார் என்றால் பயம் நம்மளை விட்டு போகும். நீங்க சொல்லிட்டு போயிடுவீங்க பாஸ்டர், ஆனா பயம் என்ன பண்றது பாஸ்டர்? பயம். பயந்தா கிறிஸ்துக்குள்ள என்ன இருக்காது? வளர்ச்சி இருக்காது. பயந்தோம்னா கிறிஸ்து பிள்ளைகளா நம்ம வாழ முடியாது. பயந்தோம்னா ஜெயம் கொள்ள முடியாது. பிதாவின் இடத்தில் தேவகுமாரன் சொல்லுகிறார், நான் போகிறேன், பிள்ளைகளை மீட்க நான் போகிறேன் என்று பூமிக்கு இறங்கி வந்து என்ன பண்ணாரு? பயந்தாரா? அவர் பிறப்பிலே ஒரு பயங்கரமான சத்தம் உண்டாயிற்று. யாருக்கு முதல்ல அது யாருக்கு பயம் வந்தது தெரியுங்களா? ஏரோது ராஜாக்கு. யாருக்கு பயம் வந்தது? அரசனுக்கு பயம் வந்தது. அப்ப நம்மளை பார்த்து யார் பயப்படணும்? யார் பயப்படணும்? யாருமே பயப்பட வேண்டாம், விடு பிரதர், நானே பயந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? நம்மளை பார்த்து யார் பயப்படணும்? அரசருங்க, திருடருங்க, பொய் சொல்றவங்க, நீதி இல்லாதவங்க, சத்தியம் தெரியாதவங்க நம்மளை பார்த்து என்ன பண்ணோம்? பயப்படணும். எதை நம்மளுக்குள்ள யாரை பார்த்து பயப்படணும்? கிறிஸ்து இருப்பதை கண்டு பயப்படணும்.
அந்த பயம் தான். இயேசு பிறக்கும் போது யாருக்கு பயம் வந்தது? ஏரோது வந்ததா இல்லையா? தவற சொல்றேன்னா வந்தது. பயம் வரணும். எந்த பயம் வரணும்? நம்மளுக்கு இல்லை, கிறிஸ்துவை மறுதலிக்கிற, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத துஷ்ட ஆவிகள். யாருமா? துஷ்ட ஆவிகள். அவங்க தான் பயம் வரணும். அப்ப கிறிஸ்து நம்மளுக்குள்ள இருக்கிறத நம்ம விசுவாசிக்காதனால, நம்ம கிறிஸ்துவுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு பயத்தோட வாழ்ந்துட்டு இருந்தோம், என்ன வரும்? ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியாது. சிலுவையில் மரித்த இயேசு நம்மளுக்காக என்ன பண்றாரு? ஜெயம் பெற்றுக்கொள்ள நம்ம தகுதி இல்லாத போயிடுவோம். கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னாருங்க பாருங்க. மரியாளே பயப்படாதன்னு சொன்னாரு. எதுக்கு பயப்படாதன்னு சொன்னாரு மரியாளுக்கு? புரியுதுங்களா? நல்லா கொஞ்சம் கவனிங்க, என்ன கவனிங்க, அங்கெல்லாம் எங்கேயும் பார்க்காதீங்க. மரியாளை பார்த்து பயப்படாதன்னு சொன்னாரு. எதுக்காக சொன்னாரு? என்னமா? திருமணம் ஆகல. திருமணம் ஆகாத பிள்ளையை சுமப்பது பெரிய பயம். பெண்களுக்கு மாம்சத்துக்குரிய பெரிய பயம். அப்புறம் வேற என்ன விஷயம் சொல்லலாம்? ஒன்னாவது அதிகாரத்துல என்ன சொல்லுதுங்க? இந்த ஸ்திரிக்கும் எந்த ஸ்திரிக்கும் அந்த ஸ்திரிக்கும் பகை உண்டாக்குன்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? இந்த பயந்து அங்க சொல்றாரு ஆண்டவர். மரியாளே பயப்படாதே, நான் வந்து விட்டேன். யாருக்குள்ள? மரியாளுக்குள்ள. பயப்படாதே, எங்க வந்துட்டேன்? புரியுதுங்களா? எங்க சொன்னாரு? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அப்போ வந்து தேவதூதர் என்ன சொல்றாரு? மாற்றி சந்தோஷமா சொல்றாரு, பயப்படாதே. தவறு செய்தது யாரு? தோட்டத்துல பழத்தை கொண்டு வந்தது நீ. அவனுக்கு பயந்தா, இப்ப என்ன பண்ண? அவனுக்கு பயப்படாதே. யாருக்கு பயந்து பழத்தை சாப்பிட்டது? கர்த்தருக்கா? பிசாசுக்கு. அதை தான் வந்து காபிரியேல் சொல்றாரு, மரியாளே பயப்படாதே. புரியுதுங்களா? அந்த பழைய பயம் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது. பழைய பாம்பாகி வலு சர்ப்பத்தை மிதித்து போட்டார் ஆண்டவர். அதனால மரியாளே பயப்படாதே. அப்புறம் இன்னொரு காரியத்தை கூட சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 3:16 படிங்க. ஆதியாகமம் 3:16 கொஞ்சம் சீக்கிரமா படிக்கலாங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயம் அடங்கியிருக்குங்க. ஸ்திரீயை நோக்கி நீ பயப்படாது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் இருக்கு, கொஞ்சம் கவனிங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க வசனத்தை. வேதனையை பெருக பண்ணுவேன். இது நல்லதா கெட்டதுங்க? நன்மையான வார்த்தையா தீமையான வார்த்தையா? தெரிஞ்சவங்க சொல்லலாம். ஏன்னா சில கேள்வி உங்களிடத்துல கேட்பேன், அப்பதான் வசனம் உள்ள உட்காரும். மனசுல உள்ள போனேன்னா கேள்வியோட தான் பதில் வரும். உங்க வேதனையை பெருக பண்ணுவேன். நன்மையானதா தீமையானதா? எப்படிமா நன்மையானது? குழந்தை பிறகும். வேதனை வந்தாதான் குழந்தை பிறகும். ஆனா பெருக பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தைக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? கர்த்தர் ஒவ்வொரு பிரசங்கத்துக்கும் கூடவே இருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொரு குழந்தை பிறப்புக்கும் உங்க கூடவே இருக்கிறார். கூட வந்தா தான் வேதனை பெருக பண்ண முடியும். அப்ப பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தை வரேன்னு சொன்ன அர்த்தம். நான் யார் இடத்துல வருவேன்? ஒவ்வொரு பிள்ளை பெறுகிற தாய்க்கு இடத்திலும் வந்து நான் நிற்பேன். உன்னுடைய கணவன் நிக்க மாட்டாரு, உன் தாய் தகப்பன் நிக்க மாட்டாரு. வைத்தியர்ச்சி கூட என்ன பண்ணுவா? ரொம்ப பூட்டிட்டு வெளியே போயிடுவா. நீ கத்திட்டே இருக்கணும். வேதனையை பெருக பண்ணுவேன். வேன் சொன்னா உள்ள வருவேன். நீ வேதனையா இருக்கும்போது என்ன பண்ணுவேன்? நான் வருவேன். நான் உன்னை உருவாக்கினவர், உண்டாக்கினவர், உன்னை தனியா விட்டு விடவில்லை. ஸ்திரீமாருங்களுக்கு பாருங்க, நம்ம தாய்மாருங்களுக்கு எவ்வளவு அருமையான வார்த்தை சொல்லிருக்கிறாண்டு. ஐயோ எனக்கு யாரும் இல்லையே, வீட்டில எல்லாம் கூட சண்டை போடுவாங்க. இதை ஒரு பிள்ளையே போதும் விடியா, பட்ட வேதனை எனக்கு தானே தெரியும்.
அப்ப கூட இருக்கிறேன்னு சொன்னார் ஆண்டவர். பெருக பண்ணுவேன்னு சொன்ன கூட தானே இருக்காரு. நான் 17வது பையன் எங்க அம்மாவுக்கு. 17 முறை ஆண்டவர் கூட இருந்திருக்காரு எங்க அம்மா கூட. அல்லேலூயா. அப்ப ஒரு முறை கூட இருந்தவங்க இருக்காங்க, ஒரு பிள்ளை பெற்றவங்க. 2 பிள்ளை பெற்றவங்க 2 முறை இருந்திருப்பார் ஆண்டவர். 3 பிள்ளை பெற்றபோது 3 முறை இருப்பார். சொல்லி பாருங்களேன், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் நிறைய பெற்றிருப்பேன் பாஸ்டர். சபை நிரப்பணும். அப்ப வேதனையை பெருக பண்ணுவேன்னு கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி காமிச்சாரு. இதை நீ சொல்லு. ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? கூடவே இருக்கிறார். சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா தெரியும், ஒரே சத்தம் போட்டு வருவாங்க. பார்த்தா நர்ஸு உள்ள தள்ளிட்டு வெளியே வந்துடுவாங்க. நாங்கள் போயிருக்கிறோம். ஏன்னா எங்கள் அக்கா அவங்க வந்து டாக்டராக இருக்காங்க. அப்போ பெருக பண்ணுவேன்னு சொன்ன தேவன் வந்துட்டார். எங்கே வந்துட்டாரு? பிரசவத்தில். மரியம்மா பிரசவம் பண்ணும்போது யார் இருந்தது? பிதாவே இருந்தாரு. பிதாவே பிரசங்கத்தை பார்த்தாருங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில பிரசங்கமானார். அந்த வலி குறிக்கப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கும் போது இந்த பிரசவ வேதனை குறிக்கப்பட்டிருக்கு. ரத்தம் எல்லாம் போயிடுச்சு. 2 இடத்துல தான், 2 பேருக்கு தான். ஒன்று தாய்மார்கள் பிரசங்கம் பண்ணும்போது ரத்தம் உதிரங்கள்லாம் போனது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கும் போது சேம் அதை விட டபுள் மடங்கு ரத்தம் போனது. அப்ப இயேசு கிறிஸ்து பிரசவ வேதனை வலின்னு சொல்றாரு ஆண்டவர். அப்ப இயேசு கிறிஸ்து இருக்கும்போது என்ன சொன்னாரு சிலுவையில? பிதாவே பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர்? ஆனா நீங்கள் என்ன சொல்றீங்க பிரசவத்துக்கு போகும்போது? மா அம்மா. அப்புறம் பிரசங்கம் முடிஞ்சோன்னு என்ன சொல்லுங்க? புருஷன் வந்து பார்த்தா, போயா வெளியே போயா. என் வேதனை எனக்கு தானே தெரியும். என்னுடைய வேதனை கொன்னுடுவேன். இப்போ வேதனையை பத்தி நம்ம யோசித்தோம்னா கர்த்தருடைய சந்ததி என்ன பண்ணது? பெருகாது. சந்தோஷம் பிறப்பில மாற்றம் இல்லைம்மா. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு சந்தோஷம்னு ஒரு பக்கம் சேரப்பட்டிருக்குது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6-7 வசனம் வாசிமா. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6-7. இவ்வளவு ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரித்து கொள்ளணும் அப்படின்னா என்ன பண்ணோம்? வலி, வேதனை, கஷ்டங்கள் இருக்கும். சுவிசேஷம் சொல்லும் போது கூட அடிப்பாங்க. சுவிசேஷம் ஆண்டவர் பத்தி சொல்ல போனா திட்டு ஏசுவாங்க நல்லா. அதெல்லாம் இருக்கணும். இருந்தாதான் வெறும் கிறிஸ்து பிறப்பு சந்தோஷம் மாத்திரமல்ல, சமாதானம் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு, துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, ஆனந்தங்கள் உண்டு. எல்லாமே இயேசு கிறிஸ்து பிறப்பில் அடங்கி இருக்குது. ஏரோது ராஜாக்கு கலகம் உண்டாச்சு, மரியாளுக்கு வேதனை உண்டாச்சு, உலகத்துக்கு சந்தோஷம் உண்டாச்சு. உண்டாச்சே இல்லைங்களா? ஹலோ, அல்லேலூயா. ஏரோது ராஜாக்கு கலகம் உண்டாச்சு, மரியாளுக்கு வேதனை உண்டாச்சு, உலகத்துக்கு சந்தோஷம் உண்டாச்சு. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கும்போது மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டியது வரும். இயேசு கிறிஸ்து பிறப்பு 3 காரியத்தை கொண்டு வந்தது. சொல்லாமா? என்னென்ன காரியம்? ஏரோது ராஜாக்கு கலகம் உண்டாச்சு, மரியாளுக்கு வேதனை உண்டாச்சு, ஜனங்களுக்கு சந்தோஷம் உண்டாச்சு. பாத்தீங்களா? ஒரு பிறப்புக்குள்ள எத்தனை அடங்கி இருக்கு பாருங்க. அடுத்தது ஏசாயா 61:1 வசனம் படிங்களா. படி.
தேங்க்யூ சிஸ்டர். பாருங்க எவ்வளவு ஆசீர்வாதம் உள்ள வச்சிருக்காரு. கட்டுக்களை நம்ம கட்டப்பட்டு இருந்தோம். எங்க? இந்த உலகத்துல நம்ம ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்து கட்டப்பட்டு இருந்தோம். கண்கள் குருடாக்கப்பட்டிருந்து, செவிகள் அடைக்கப்பட்டிருந்தது, உணர்வில்லாத இருந்தோம். எத்தனை காரியங்கள் பார் பிசாசு என்ன பண்ணி வச்சிருந்தான். எத்தனை காரியங்களும் மனுஷனை அடப்பட்டு கொண்டு போய் வெளியே விட்டுட்டாங்க. தோட்டத்தை விட்டு வெளியே போகும்போது, வெளியே போனோம்னா இத்தனை காரியங்கள் அடைப்பட்டு இருந்தது. இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, விடுதலையாக்க வந்தேன், சுகம் கொடுக்க வந்தேன், கட்டுக்களை அழுக்க வந்தேன், கண்களை திறக்க வந்தேன். என்னென்ன காரியங்கள் வெளிப்படுத்திருக்காப்ப தெய்வம். நம்மளாம் நினைச்சிட்டு இருப்போம், என்ன நினைச்சிருப்போம், இயேசு கிறிஸ்து போனா கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும், உழைக்காத கஷ்டப்படாத பிரச்சனை தீராது. இயேசு கிறிஸ்துட்ட போனா இந்த உலகத்தில் உள்ள எல்லா செல்வங்களும் நம்மளும் பெரிய பணக்காராயிடலாம். சரி, பணக்காராயிடலாம். அடுத்தது நல்ல கார் பங்களா எல்லாம் வாங்கலாம். அடுத்தது என்னென்ன செய்ய முடியும்? பூமியில செஞ்சிருவேன். ஆனா அடுத்தது என்ன செய்யணும்? நான் எங்கு இருக்கிறனோ நீங்களும். அது பொய்யான வார்த்தையா உண்மையான வார்த்தைங்களா? உண்மையான ஜீவன் உள்ள வார்த்தை. நாம் அங்கே இருப்பதற்காக இங்கே பிரயாசப்பட வேண்டும். நம்ம அங்கே செல்வதற்காக தேவனை பின்பற்ற வேண்டும், சென்றவரை பின்பற்ற வேண்டும். யார் முன்னாடி சென்றிருக்கார்? இயேசு கிறிஸ்து. அவரை பின்பற்ற வேண்டுமானால் தேவனை விசுவாசிக்க வேண்டும், தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்க வேண்டும். ஒரே வசனத்தை 3 இடத்துல எழுதி வைத்திருக்கார். லூக்கா 4:19 படிமா. 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரிதருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க பிரசங்கிக்கும்படியாக என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நெருங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்கள் விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தும். நெருங்குண்டவர்கள் பத்தியா இயேசு கிறிஸ்து பிறப்பு பாருங்க எப்படி இருக்கு. நம்ம ஒரு விஷயம் உங்களை கேட்கிறேன், நம்ம பிறந்து என்ன செஞ்சிருக்கோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்களா. நம்ம பிறந்து வருஷம் வருஷம் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், இதுக்கு முன்னாடி நம்ம பர்த்டே பண்ணுவோம், எப்பயும் செஞ்சுட்டே இருக்கிறோம். நம்ம பிறப்புல என்ன இருக்குதுமா? அவரை பின்பற்றி இருந்தோம்னா நம்ம சொல்லிடலாம் இல்லையா? நம்ம பிறப்புல என்ன செஞ்சிருக்கோம்? ஒரு 10 கிலோ சிக்கன், 10 கிலோ மட்டன், இதெல்லாம் பிரியாணி எல்லாம் செஞ்சு, பாயசம் எல்லாம் செஞ்சு மாம்சத்தை சந்தோஷப்படுத்தும். இயேசு பிறப்புல என்ன நடந்திருக்கு? விடுதலை, வெற்றி, தோல்வி எடுத்து போட்டார், ஜெயத்தை கொடுத்தார். வெக்கப்பட்டு வாழ்ந்திருந்தோம், அடிமைத்தனத்தில் இருந்தோம், இதெல்லாம் விடுதலை ஆக்கினார். நம்ம பிறந்து என்ன பண்ணோம்? நம்ம பிறந்து என்ன பண்றோம்? ஒரு ஆத்துமா கூட நம்ம சபையில கொண்டு வர மாட்டோம். நம்மள இயேசுக்குள்ள பிறந்தமா இல்லையா? நான் மதுரை ஹாஸ்பிட்டல்ல பிறந்தேன். நீங்க எங்க பிறந்தீங்க? எங்கம்மா? மதுரை ஜிஹெச்ல பிறந்தீங்க. என் பிறப்பு எப்படின்னா 3 முறை, 3 ஆக்சிடென்ட்ல 3 பிறப்பு. 3வது தகப்பனும் தாயும் இங்கே உட்காந்துருக்குறாங்க. நான் பிறந்து ரத்த வேதனைப்படும்போது தாயும் தகப்பனும் வந்து ஆற்றி தேற்றி மீண்டுமாக கிறிஸ்துவை அறிவிக்க எனக்கு ஆறுதல் படுத்தின இங்க ஒரு தாய் தகப்பன் இருக்காங்க. நான் பிறந்தது என் கண்ணாலே பார்க்கும்படி கர்த்தர் செய்தார். நம்ம பிறப்பது நம் கண்ணாலே பார்க்கணும். சரீரம் படுக்கையில் இருக்கு, ஸ்ட்ரெச்சர்ல இருக்குது என் சரீரம். என்னுடைய ஆத்துமா அந்த சரீரத்தை பார்க்குது. பார்த்துட்டு அப்படியே மேலே கொண்டு போறாங்க. ஜான் சீக்கிரமா முடிச்சுன்னுடா. ஒரு 10-20 பேர்கிட்ட சொல்றாங்க, இவ்வளோ ஒரு 3 அடி ஹைட் இருக்காங்க கருப்பா, ஜான் சீக்கிரமா மண்ணு போட்டு மூடிடணும், அவன் இல்லைன்னா பைபிள் எடுத்துன்னு ஊரா போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மம்முட்டி வச்சு மண்ணை எடுத்துட்டே இருக்காங்க. நான் பார்த்துட்டே இருக்கிறேன், இங்க பார்க்குறேன், இந்த சரீரத்தை பார்க்குறேன், அது பள்ளம் தோன்றதை பார்க்குறேன், என் சரீரத்தை பார்த்துட்டே இருக்கிறேன். அப்போதான் தெரியுதுங்க பிறப்பு. நம்ம சரீரத்தை நம்மளே பார்க்கும்போது தான் கிறிஸ்துவின் பிறப்பு நம்மளுக்கு அடையாளமா இருக்கும். கிறிஸ்து தான் பிறப்பதை 2வது முறையாக கெத்செமனே தோட்டத்தில் வேதனை வியாகுலப்படுகிறார். பாத்தீங்களா? அந்த வசனம் தெரியலையா? கெத்செமனே தோட்டத்தில் என்ன பண்றாரு?
ஜெபிக்கும் போது சிலுவை பாடுகளை நினைத்து வேதனை வேர்வை ரத்தமாக சிந்துகிறது பூமியில. நம்ம அந்த மாதிரி நம்மளுடைய வேதனை பார்த்துருக்கீங்களா? நீங்க அந்த அனுபவம் வரணும் உங்களுக்கெல்லாம். கிறிஸ்து என்ன பண்றாரு? சிலுவைக்கு மரிப்பதற்கு முன்பாக அந்த வேதனை காண்கிறார். அப்போ ஒவ்வொருவரும் கிறிஸ்துக்குள் மரித்தால் இரண்டாவது முறை உயிர் தெழுவார்கள். அப்ப அந்த உயிர் தெழுல நம்ம பார்க்கணும். உயிரோடு இருக்கும்போது உயிர் தெழுதல காணணும் இல்லையா? நம்ம பார்க்கணும். அப்ப சிலுவையில் அந்த வேர்வை சிந்து எப்படி சிந்த போற, எப்படி அடி வாங்க போற? அந்த 3 வீரர்கள் நல்லா புசித்து பலத்தோடு இருந்தாங்களாம். யாரையுமே அடிக்கலீங்களாம் பாருங்க. அவங்க பிறந்ததுலேருந்து இந்த நாள் வரைக்கும் பலத்தை வீண் பண்ணாத நல்ல புஷ்டியா திடகாத்தமா இருந்திருக்காங்க. அப்போ ஒவ்வொரு அடி எப்படி விழுந்திருக்கும் சிலுவையில்? இயேசு கிறிஸ்து எப்படி விழுந்திருக்கோமா? இயேசு கிறிஸ்து 33 வயசுல அவரும் கொழுத்த கன்றுக்குட்டி போல இருக்காரு. அடி எப்படி விழுந்திருக்கும்? சும்மா வீட்டில் கொஞ்சம் சோதனை வந்தா போதும், நம்மளால தாங்க முடியல. சர்ச்சுக்கு போயிட்டு வந்து தான் இந்த மாதிரி ஆச்சு. இப்படியாப்பட்ட விசுவாசம் கூட இருக்கு, நாங்கள் பார்த்துருக்கேன் கண்ணில். இந்த மாதிரி நம்மளை பத்தியே நம்ம சிந்தித்து கொண்டிருந்தால், உபாகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. உபாகம் 10, 12, 13 2 வசனத்தை வாசிங்க. உபாகம் 10ஆவது அதிகாரம் 12, 13 வசனம். உன்னிடத்தில் வேற எதை கேட்டார்? வசனம் பாத்தீங்களா? அங்கே எழுதப்பட்டிருக்குது. வசனம் ஆரம்பத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஜோசுவா கூப்பிட்டு சொல்றாரு, உங்களிடத்தில் நான் என்னப்பா கேட்டேன்? ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம ரட்சிக்கப்படாத முன்னும் தேவன்கிட்ட என்ன கேட்கிறோம்? வீடு வேணும், ஆஸ்தி வேணும், நகை வேணும், பாஸ்து வேணும், அந்தஸ்து வேணும், ஆண்டவரே வாங்கி வச்சுட்டு போயிடுவோம். ஆனா ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? உன்னிடத்தில் உள்ளதெல்லாம் உன்னிடத்தில் இருக்கட்டும், உன்னிடத்தில் இல்லாதது ஒன்று உன்னிடத்தில் இருக்கிறது, அது என்னுடையது. முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோட, முழு இருதயத்தோட, முழு ஆத்துமாவோட கேட்கிறார். நம்ம முழுமையா அங்க இருக்கிறோமா? நான் மேங்களூர்ல பிரசங்கம் முடிச்சுட்டு இங்க வந்திருக்கேன். வந்து உக்காந்தவங்க இந்த கழுத்தை அசைக்கவே இல்லை. வார்த்தை அவ்வளவு கூர்மையா கவனிக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் சபையில நான் பிரசங்கம் பண்ணிருக்கேன். இன்னைக்கு ஒரு 20 நாளா பிரசங்கத்திலே போயிட்டு இருக்குது என் வாழ்க்கை. கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். கூர்மையா நல்ல கவனிக்கக்கூடியவங்க இருக்காங்க. ஏன் சொல்ல வரேன்னா, அவங்க ஆத்மா கர்த்தரால் சமாதானம் பெற்றிருக்கும். அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ற தகுதி அவர்களுக்குள்ள ஏற்படுகிறது. இப்போ ஒரு டிராமா பண்ணும்போது இந்த சரீரெல்லாம் சிரிக்கும். ஒரு ஆகாரம் கொடுக்கும்போது நம்ம மாம்ச சரீரம் சந்தோஷப்படும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போது எது பெற்றுக்கொள்ளணும்? முழு இருதயம், முழு ஆத்துமா, 2 தான் கேட்கிறார். நம்ம கிட்ட வேற என்ன கேட்டாரா? இந்த பெத்தலையில் பிறந்தவரே போற்று துதி மனமென்னு அருமையான பாட்டு பாடினாங்க. ஆனா பெத்தலை எப்படி இருந்துச்சு தெரியுமா? பெத்தலைன்னா வெறுமனம். பெத்தலைன்னா வெறுமனம். வெறுமனமான ஒரு இடத்துல, சத்திரத்துல இடம் இல்லாம ஒரு தேவனுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல பிறந்தார். இப்ப நம்ம ஸ்டேஜ் பாருங்க எவ்வளவு அலங்காரமா இருக்குது. நம்ம நிக்கிற இடம், நம்ம சரீரம் வரும்போதெல்லாம் பிள்ளைகளை பார்த்தேன், ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஒரு ஆடை அழகா. இந்த சந்தோஷம் எங்கிருந்து கொடுக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்து மூலமா உண்டான சந்தோஷம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு போடுற ட்ரெஸ் மற்றவங்களை நம்ம சந்தோஷப்படுத்தணும். கிறிஸ்மஸ்ன்றது கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்து நான் சொல்றேங்க, ஏழைகளின் பண்டிகை. என்னது? ஏழைகளின் பண்டிகை. யார் ஏழை? கிறிஸ்துவ அறியாதவர்கள். கிறிஸ்துவ அறிஞ்சவர்கள் ஐஸ்வர்யவான்கள். கிறிஸ்துவ அறிந்தவர்கள் ஐஸ்வர்யவான். கிறிஸ்துவை அறியாதவர்களை இன்னைக்கு போய் என்ன பண்ணுமா?
உன்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளணும். உன்னில் உள்ளவைகளை நீ கொடுக்கணும். வித்தியாசம் இருக்குமா? பெரிய அதிகாரி, அவ்வளோ பெரிய அதிகாரின்னு எனக்கு தெரில. என்னை பார்த்தாரு, தம்பி நீ என்ன வேலை செய்யறன்னாரு. கர்த்தருடைய வேலை செய்யற அப்படின்னு. கர்த்தருடைய வேலை கனடாவில் சொல்லிட்டு வந்தேன். கர்த்தருடைய வேலைன்னா மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில நடந்த பிரிவினை பத்தி சொல்லிட்டு வரேன்னு சொன்னேன். மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில நடந்த பிரிவினை. நம்ம தேவர்களோடு கூட இருந்தோம், இப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? தேவனோடு கூட இணைத்தார். தேவன் சொன்ன யாரு? இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். வசனம் படிச்சேன்ல, நம்மளை இணைத்தார் அவரு. நம்மளை இணைத்த உடனே நம்ம என்ன பண்றோம்? இயேசு கிறிஸ்து பத்தி அறிவிக்கிறோம், பயங்கரமா அறிவிக்கிறோம். ஊர் ஊரா போகணும், சும்மா இருக்கக்கூடாது. பக்கத்து வீட்டுல சொல்லணும், நம்ம தெருவில் எத்தனை பேர் இருக்காங்களோ இயேசு கிறிஸ்து கொண்டு வரணும். கொண்டு வரலன்னா உனக்குள்ள என்ன இல்லை? இயேசு கிறிஸ்து இல்லை. பிரதர் ஒருத்தர் அருமையா சொன்னாரு, இன்னும் நான் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளலையா, இன்னும் நீ அந்நிய பாஷை வரலையா, இன்னும் பைபிள் படிக்க முடியலையா, இன்னும் ஆவியில ஜபம் பண்ண முடியலையா? பாஸ்டர் கிட்ட சொன்னாருங்களாம். பிரதர் நல்ல ஒரு சாட்சி சொன்னாரு. அப்போ கர்த்தர்கிட்ட என்ன இல்லை? கர்த்தர் உனக்குள்ள இல்லை, நீ கர்த்தருக்குள்ள இல்லை, போப்பா அப்படின்னு சொல்லிட்டாராம். பிரதர் சொன்னார், ஏதாச்சும் ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஒரு சமாதானம் கிடைக்கும், எதனா சொல்லி கொடுப்பாருன்னு பார்த்தா கர்த்தர் என் கூட இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இவர் வேதனையோடு போய் வீட்டில் உட்காந்துருக்காரு. வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் என் கூட இல்லையா நீங்க, அப்போ என்னை அழைக்கலையா நீங்க? தன்னைத்தானே என்ன பண்ணோம்? சோதித்து அறிந்தே கடவான். நம்மளுக்குள்ள நம்ம சோதித்து அறிந்து பார்க்கணும். அப்போ கிறிஸ்து நமக்குள்ள வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஆளை கொண்டு வருவோம். நம்ம தனிமையாக வருவோமா? வரமாட்டோம். ஒருத்தர் கொண்டு வரணும். நம்ம சொந்த பந்தங்களையாவது கொண்டு வரணும், இல்லை நம்ம தெருவில் இருக்கலையாவது கொண்டு வரணும். தினமும் பார்க்குறோம் இல்லைங்களா? நம்ம ஊர் பக்கம் என்ன பண்ணுறோம்? தினமும் பார்க்குறோம். அப்போ முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட என்ன பண்ணுமா? கர்த்தருடைய என்ன பண்ண வசனம் சொல்ல என்ன சொல்லுது? கர்த்தருடைய நியாயங்களை கை கொள்ளணும், அவருடைய நீதி கை கொள்ளணும். அப்போ கர்த்தர் முறையை நம்ம வாழணும். அப்போ மரியாள் என்ன செஞ்சாங்க பாருங்க, 3 காரியம் செஞ்சாங்க. ஒன்று, பயந்தாங்க. சரீரத்துக்கு பயந்தாங்க. வசனம் இருக்கா இல்லையாமா? சரீரத்துக்கு பயந்தாங்க. நீங்க சொன்னீங்களே, கேப்ரியேல் ஐயா சொல்லும் போது, தூதன் சொல்லும் போது சரீரத்துல பயந்தாங்க. 2வது காரியம் என்ன சொன்னாங்க? 2வது காரியம் எப்படி ஏற்றுக்கொண்டாங்க தெரியுங்களா? வசனம் இருக்கு பாருங்க. இது இல்ல, வசனம் இருக்கு, நல்லா பாக்குறீங்களா? என்ன சொல்லுது? தாவீதின் வம்சம், தாவீதின் வம்சத்திலிருந்து வந்த, அது சொல்றாரு தேவதூதன், தாவீதிலிருந்து வந்திருக்கிறோமா? அது என்னாச்சு? சந்தோஷம் உண்டாச்சு. ஏன் தாவீதை பத்தி பேசுறாரு? தேவதூதன் வந்து தாவீதை பத்தி பேசுறாரு. ஏன் பேசுறாரு? கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம், தாவீதின் குமாரனே. மரியாள் தானே வரணும், ஏன் தாவீதின் குமாரனேன்னு வருது? இது ஒரு ஆழமான சத்தியம் உள்ள அடங்கி இருக்குது, நம்மளுக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை. இதை புரிஞ்சுக்கணும். வசனம் படிக்கும்போது தேவனை ஏதோ தானே சொல்லிட்டு விட்டுற மாட்டாரு, போமா ஆசீர்வதிக்கிறேன், அப்படி இல்லை. நீ போ, நான் உன்னுடனே இருக்கிற வேதனையை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரசங்கத்திலே வர தேவன், பிரசவ வழியில வர தேவன் மரியாளுக்கு எதை ஞாபகம் விட்டுறாரு? மரியாள் பேத்தி. தாவீதுக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? பேத்தி. தெரியாதுங்களா? அப்படியே சரித்திரம் படிச்சுட்டே வாங்க. மரியாளுக்கு பேத்தி. தாத்தா பத்தி சொன்ன உடனே மரியாளுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு பக்கம் சரீரத்துல துக்கம் வந்துச்சு, தாத்தா பத்தி சொன்ன உடனே சந்தோஷம் வந்தது. 3வது விஷயம் என்னாச்சு? உலகத்துக்கு நீ பாக்கியவதி. தெரியாதுங்களா? உலகத்துக்கு நீங்கெல்லாம் யாரு? சொல்லுமா, நீங்கெல்லாம் யாரு? என்ன பிரதர், நாங்க யாராவது கூட்டு வந்தா தானே பாக்கியவாதி? நாங்களாவே இருக்கிறோம். அப்ப நம்ம பாக்கியவதியா மாறணுமா மாறக்கூடாதா? பெண்களால் திருத்தப்பட்டதே பெண்களால் மீண்டும் சரி செய்யப்படும். வேத வாக்கியம் நிறைவேறும். மரியாள் மூலியமா என்ன நிறைவேறுச்சு? வேத வாக்கியம் நிறைவேறுச்சு. முடிச்சிடலாமா? இன்னொரு 5 நிமிஷம் டைம் இருக்குது, முடிச்சிடலாமா? யார் மூலியமா வேத வாக்கியம் நிறைவேறப்பட்டது? மரியாள் மூலமா வேத வாக்கியம் நிறைவேறப்பட்டது. இன்னும் ஒரு வசனம் படிச்சுட்டு நம்ம முடிச்சிடலாங்க. 30வது வசனம் படிங்க, 1ஆம் அதிகாரம், லூக்கா 1:30.
தேவனிடத்தில் கிருபை எவ்வளோ பெரிய ஆழமான ஒரு சத்தியம் தெரியுங்களா? கிருபை. நம்ம வீடு கட்டின கிருபையா? கிருபைக்கு ஒப்பானது எதுமா? கிருபைக்கு சமமான ஒரு காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். கிருபை அதுக்கு எது சொல்லலாம்? சரியா கேட்கலாமா? தகுதியான தகுதி இல்லாததை பெற்றுக்கொள்றது கிருபை. அது எந்த காரியம்? நீங்க பாதி சொன்னீங்க, முழுமையா அதுக்குள்ள கிறிஸ்துமஸ் அடங்கி இருக்குது. ஆமா, தகுதி இல்லாத நம்மளுக்கு பெற்றுக்கொள்றதுக்கு என்ன கொடுத்தாரு? உண்மையான தெய்வத்தை மனுஷனிடத்துல வந்து சந்தித்தது தான் கிருபை. சந்திச்சு விட்டுட்டு போல, எங்க கூட்டு போறாரு? நான் எங்கேயோ, நீங்கள் அங்க இருக்கணும், அதுதான் கிருபை. இப்போ ஒரு கார் வாங்கிட்டு அப்பா பாஸ்டப்பா கிருபையா ஒரு கார் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் வச்சு எல்லாருக்கும் பிரியாணி போட்டுறோம். ஓகேங்களா? போட்ட உடனே இங்கேருந்து பெங்களூர் வரும்போது ஒசூரில் ஆக்சிடென்ட் ஆயிடுது. அது கிருபைங்களா? கிருபைனா ஒன்று தான். இயேசு, கர்த்தராகி இயேசு மனிதனாய் வந்து நம்மளை சந்தித்து தன் ஜீவனை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து மீட்டு கொண்டார். அதான் கிருபை. அல்லேலூயா. அதுதான் விசேஷமானது. இதுக்கு ஒப்பானது நிகரானது ஒன்றுமில்லை. அவர் செய்த புண்ணியங்கள், நம்மளுக்கு வீடு கொடுக்கறது அவர் செய்யற புண்ணியம், நம்ம அவர் மேல் வைத்த அன்பு, நம்மளை உயர்த்துகிறது அவர் செய்த புண்ணியம், நம்ம மேல் வைத்த அன்பு, நம்மளை தாழ்த்துகிறது அவர் செய்த புண்ணியம், நம்ம மேல வைத்த அன்பு, நம்மளை உன்னத இடத்துல உட்கார வைக்கிறது அவர் நம்ம மேல வச்ச அன்பு, அளவில்லாத அன்பு. நீ எந்த அளவினால் அளக்கப்படுகிறீரோ அந்த அளவினால் உனக்கு என்ன பண்ணப்படும்? அளக்கப்படும். அப்ப நம்ம எந்த அளவினால் அளந்து இருக்குன்னு நம்மளை பார்த்தா தெரியுமா தெரியாதா? அடுத்த முறை சபை எப்படி இருக்கணும்? புது இடத்துல ஆராதிக்கணும், ஆயிரக்கணக்கான ஜனங்க வரணும். எனக்கு ஆசை, இந்த சபை ஆயிரக்கணக்கான ஜனங்க வரணும், அதுல 100 கணக்கான ஊழியர்கள் எழும்பணும். அதுதான் கிருபை. எழும்பணும் 100 கணக்கான ஊழியர்கள். 1000ல் 100 பேர் ஊழியர் எழுந்து எப்படி இருக்கும்? 100 சபை இந்த சர்ச்சை மூலியமா வெளியே தொடங்கணும். அதாங்க கிருபை. இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் சொல்ல போகும்போது, ஊழியம் செய்யும் போது திரள் கூட்டம் வந்தது இருந்துதான். திரள் கூட்டம். அவர் பின்னாடி எத்தனை பேர் வந்தாங்கம்மா? ஒருத்தர் 2 பேரா? கொஞ்சம் பாருங்க, நம்ம பின்னாடி எத்தனை பேர் வந்திருக்காங்க? நம்ம பின்னாடி எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? அழகு மட்டும்தான் நம்ம பின்னாடி வந்துக்கிறது, யாருமே வரல. ஆனா அடுத்த முறை ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணி கேட்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, உங்க பின்னாடி திரள் கூட்டம் வந்தது போல என் பின்னாடி ஒரு 2 பேராவது அனுப்புங்க ஆண்டவரே. நான் அழைத்து செல்லணும். நான் வெறுமனமா போக மாட்டேன் ஏசப்பா, நான் வெறுமனமா போக மாட்டேன். வெறுமனமா வந்தோம்னா என்ன ஆகும்? அந்த கிருபைக்கு அடையாளம் இல்லாத அமர்ந்திருப்போம். அந்த கிருபை விசேஷமானது. கிருபாஸ்தனத்து முன்பாடு நிற்கக்கூடிய கிருபை. அந்த கிருபை பெற்றுக்கொண்டு நம்ம எப்படி இருக்கணும்? கிறிஸ்மஸ் சந்தோஷமா கொண்டாடணும். பிளஸ் என்ன பண்ணணும்? செய்த பொருள்களை மற்றவர்களுக்கு இன்பத்தை ஊட்டணும், துன்பத்தை அவங்க மறக்கணும். இன்பமான செய்தி. இந்த சிஎம்சி ஹாஸ்பிட்டல் என்ற அர்த்தமே கிறிஸ்மஸ். அந்த அம்மா கிறிஸ்மஸ் தான் பேர் அடையாளம் வச்சாங்க, கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ். அந்த மாதிரி நம்ம வீட்டில் நம்மளுக்குள்ள கிறிஸ்மஸ் வரும்போது, சந்தோஷம் வரும்போது, எத்தனை பேர் புதிதான ஆத்துமாக்களை நம்ம கர்த்தரிடத்தில் கொண்டு வந்தோம் என்பதை, அந்த உணர்வு உள்ளவர்களை நம்ம என்ன பண்ணோம்? கிறிஸ்தின் வாழ்க்கையை நடத்தி முடிக்கணும். முழு ஆத்துமோடு முழு இருதயத்தோட நம்ம இருக்கிறோமான்னு அப்பப்போ சோதிச்சு பார்க்கணும். சோதிச்சு பார்த்தா தான் கிறிஸ்துவின் வாழ்க்கை. அப்போஸ்தலர் 10:38 படிக்கலாமா? ஆமென். பாத்தீங்களாமா? யாரோடு கூட இருந்தாரு? பரிசுத்த ஆவியானவர். இப்ப நம்மளோட கூட யார் இருக்காரு? நம்மளோட கூட யார் இருக்காரு? பரிசுத்த ஆவியானவர் நம் கூட இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரிந்தார். அப்ப நன்மை செய்யணும் நம்ம. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கும்போது என்ன செஞ்சாரு? நன்மை செய்தார். அப்ப நம்மளுக்கு நன்மை செய்யணுமா? மற்றவங்களுக்கு செய்யணும். என்ன செய்யணும்?
நன்மை செயல்களா சுற்றி திரியணும். அப்படி நன்மை செயல்களா சுற்றி திரியும் போது தான் யாரு வெளிப்படுவாரு? இயேசுக்கு யார் வெளிப்பட்டாரு? பிதா வெளிப்பட்டார். இயேசுக்கு பிதா வெளிப்பட்டத அப்போ இவர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில எல்லாரும் என்ன பார்த்தாங்க? கடவுளை பார்த்தாங்க. உண்மையான தெய்வத்தை பார்த்தாங்க. தெய்வம்னா இப்படிதான் இருக்கணும். தெய்வம்னா இப்படிதான் இருக்கணும். இந்த பக்கம் வாங்கி இப்படி வச்சுக்கூடாது, இந்த பக்கம் வாங்கி இப்படி வச்சுக்கூடாது, வயிறு அப்படி பண்ணிக்கூடாது. தெய்வம் எப்படி இருக்கணும்? நன்மை செயல்களா சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. நன்மை செய்து செய்து பிதாவை மகிமைப்படுத்தினார். இந்த நன்மை செய்யும்போது என்ன காரியம் நிறைவேறும் சொன்னா, கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படும். கடவுளுக்கும் மனுஷன் இருக்கிற தன்மை இணைக்கப்படும். நன்மை செய்வது என்ன இணைக்கப்படும்? கடவுள் மனுஷன் ரெண்டுமே எப்படி இணைக்கப்படும்? நன்மை செய்யணும். அதை இயேசு கிறிஸ்து செய்தார். நன்மை செய்யும் போதுதான் கடவுளோட மனுஷன் இணைக்கப்படுவான். இல்லாவிட்டால் பிரிந்து இருக்க கடவான். எவ்வளவு பேர் கடவுள்கிட்ட பிரிந்து இருக்கிறாங்க? நிறைய பேர் கடவுளை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. நம்ம வெளியே சுற்றி எங்கன்னா ஊருங்களுக்கு போகும்போது நீங்க நல்லா பாருங்க, கடவுளை விட்டு பிரிஞ்ச வாழ்க்கை தான். ஏன் நம்ம கிறிஸ்துவத்திலே கொண்டு வரும்போது பாருங்களேன், சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிறிஸ்துவங்களா வருவோம். மற்ற நாளெல்லாம் திங்கக்கிழமை சனிக்கிழமை இருக்காலும் அந்த பிள்ளைங்க, திங்கக்கிழமை பிள்ளைங்க, செவ்வாய்க்கிழமை பிள்ளைங்க, புதன்கிழமை பிள்ளைங்க, வியாழக்கிழமை பிள்ளைங்க, சனிக்கிழமை பிள்ளைங்க, வெள்ளிக்கிழமை பிள்ளைங்க. அப்போ ஞாயிற்றுக்கு மட்டும் என்ன பண்ணுறோம்? கிறிஸ்துவங்களா வரும்போது கிறிஸ்துவ மாற முடியுமா? இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நன்மை செய்களா சுற்றி திரிந்தாராம். அவர் பின்னாடி எதற்காக வந்தார்கள் ஜனங்கள்? நம்ம எதற்காக ஓடுகிறோம்? அந்த வித்தியாசம் பார்க்கணும். இயேசு பின்னாடி எதுக்காக வந்தாருமா? பொண்ணு பொருள் கொடுப்பாங்கண்ணா, இல்லை பண்டிகை ஆச்சுப்பா ஒரு 2 கிலோ ஸ்வீட் கொடுப்பாங்க, 1 கிலோ கேக் கொடுப்பாங்க, 4-5 பிரியாணி பாக்கெட் கொடுப்பாங்க அப்படின்னு வந்தாரு. எதுக்காக வந்தாங்க ஜனங்கள்லாம்? ஒரு ஸ்திரீ, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, உதிரம் போய்கொண்டே இருக்கிறது, கையில் இருந்த பணம் எல்லாம் செலவாயிடுச்சு, பயங்கரமான வேதனை. உதிரம் போயிட்டு இருந்தா நிக்க முடியுமா? என் சரீரம் எல்லாம் அடிபட்டு ரத்தம் போயிடுச்சுங்க. பாஸ்டர் சொன்னாரு முடிஞ்சிச்சு சீன் அப்படின்னு. டாக்டர்களும் சொன்னாங்களா முடிஞ்சது, ரத்தம் எல்லாம் போயிடுச்சுன்னா முடிஞ்சது. ஒரு தாய் பிரசங்கம் பண்ணிட்டு குழந்தை வெளியே வந்த உடனே எத்தனை மணி நேரம் என்ன பண்ணுவாங்க? பேசாது இருப்பாங்க. எத்தனை மணி நேரம் பேச இருப்பாங்க? உங்களுக்கெல்லாம் நல்ல அனுபவம் இருக்கும். பிள்ளை பெற்ற தாய்க்கு என்ன அனுபவம் இருக்கும்? எதுவுமே பேச முடியாது, கை காலம் அசைக்க முடியாது, அப்படியே விழுந்து இருப்பாங்க. இன்னொரு 6 மணி நேரம் ஆகும்பா அந்த அம்மா எழுந்திருக்க. அந்த வேதனை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்போ அந்த ரத்தமெல்லாம் வெளியே போன பிறகு என்ன இல்லை? பலன் இல்லை. ரத்தத்துல ஜீவன் இருக்குது. அந்த ரத்தம் குறைய குறைய ஜீவன் குறைஞ்சு கொண்டே இருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் போது ஜீவன் போய்கொண்டே இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் போய்கொண்டே இருக்கிறது. அவரை பார்க்காதபடி நம்ம முகங்கள் எப்படி இருந்ததா? மறைத்து கொண்டோமா. ஒரு பிரசங்கம் ஆகும்போது அந்த அம்மா எப்படி இருக்கிறாங்கன்னு துடிக்கிறத பார்த்தா நம்மளாம் என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவான்? வேண்டாப்பா கல்யாணமே அப்படின்னு தோண்டுமா? அந்த வலி கொஞ்ச நேரம் தான். கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் போது அப்படிதான். கொஞ்ச நேரம் உமக்காக நான் என்ன பண்ணேன்? என் சரீரத்தையே பிற்கப்பட்டு என் ஜீவனே உன் ஜீவனுக்குள் வரும்படி அழைத்தேனே. முழு இருதயத்தோட முழு ஆத்துமோட என்னை நேசிக்கிறாயா? இல்ல வெள்ளிக்கிழமை மட்டும் நேசிக்கிறாயா? இல்ல பக்தி வரும்போது மட்டும் நேசிக்கிறாயா? இந்த நேசத்தை என்ன பண்ணும்? கர்த்தரோடு இணைக்க செய்யணும். அப்ப முழு இருதயம் முழு ஆத்துமோட நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தரை தேடணும். இதுதான் மரியம்மா ஆழ்ந்து உணர்ந்து கவனிச்சாங்க. கேப்ரியல் தூதன் சொல்லும் போது வார்த்தையை கவனிச்சாங்க. உலகத்துக்கே சந்தோஷமான செய்தி சொல்லும் போது ஓகே என்ன சொல்லிருப்பாங்க அந்த அம்மா? ஆண்டவரே அப்படியே ஆகட்டும். நம்மள என்ன சொல்லுவோம்? முடியாதையா முடியாதையா முடியாது, என் குடும்பத்தை கட்டிட்டே முடியல ஐயா, இன்னும் மற்றவங்களுக்கு நான் எங்க ஊழியம் செய்ய போறேன்? 2 புள்ள பெத்துட்டு அந்த 2 பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே நான் பட்ட பாடு இருக்குது. அடோ சாமி, அந்த வீட்டுக்காரன் பண்ற கொடுமை இருக்குது. ஏம்மா நான் 8 மணிக்கெல்லாம் போனேம்மா, டிஃபன் ரெடியாச்சா?
அவரு ஒரு பக்கம் தொந்தரவு கொடுக்குறாங்க, 3 பிள்ளைங்க ஒரு பக்கம் தந்திருக்காங்க. ஆனா உலகத்துக்கே நற்செய்தி கொண்டு வந்தது யாரு மூலியமா? அம்மா மரியம்மா மூலியமா இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூங்குறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அம்மா ரொம்ப விழித்திருக்கிறாங்க, அதனால தான் நல்லா கவனிச்சிருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகிறதாக. அப்ப முழு இருதயத்தோட முழு ஆத்மோட நம்ம கடவுளை தேடணும். அப்பதான் ஒரு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். அப்ப கிறிஸ்துவின் அறிவிப்பு எப்படி இருந்தது? முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட நம்ம என்ன பண்ணோம்? கிறிஸ்துவ அறிவிக்கணும். அப்போ அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறாங்க, ஒரே அதிகாரத்துல 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா மனுஷனுக்கு நினைவு ஊட்டினே இருக்கிறாரு. நானே மெய்யான தெய்வம், என்னை தவிர ஒருவனும் இல்லை, ஒருத்தியும் இல்லை, அவரே மெய்யான ஜீவ ஒளி, அவரே ஜீவ அப்பம், நானே மெய்யான தெய்வம், என்னை தவிர ஒருவரும் இல்லை, என்னை பின்பற்றுங்கள். என்ன பண்றாரு? யோவான் 10ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை பார்த்து முடிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் எடுங்க. அது முதல் 2-3 வசனம் வாசிங்கம்மா. போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். பாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்றேன். மெய்யாகவே மெய்யாக என்ன அர்த்தம்? சத்தியமா சத்தியமா நம்ம பேசுறேன் இல்ல, அதை தான் ஆண்டவரே நம்மளுக்கு சொல்றாரு. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆட்டு தொழுவத்தில் நேரா போனோம். அந்த செம்பிளி ஆடுக்குது பாருங்க, நேரா போவோம். வெள்ளாடு என்ன பண்ணோம்? டக்குன்னு காம்பவுண்ட் எகிரி குச்சிரும், அந்த முள்வேலி எகிரி குச்சி உள்ள வந்துடும். அந்த வெள்ளாடு அடங்காது. இந்த மாதிரி ஆடுகளும் இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப செம்பிளி ஆடு என்ன பண்ணோம்? ஒழுங்கா ஆடு மேய்க்கிறன்னு பின்பற்றும். அப்போ அது 4வது வசனம் ஒன்று படிமா. அவன் இது இந்த வசனம் பாருங்க, ஆதாம் யோவால வெளியே வரும்போது எழுதப்பட்ட வசனம் இது. ஆடு என்ன பண்றாரு? விட்டுட்டு எங்க போறாரு? பின்தொடர்ந்து வர்றாரு இயேசு கிறிஸ்து. என்ன பண்றாருமா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஆதாம் யோவாலும் பாவம் செஞ்சுட்டாங்க, தோட்டத்தை விட்டு வெளியே வரணும். இப்ப தோட்டத்தை விட்டு வெளியே வரும்போது ஆடுகளை மட்டும் அனுப்பலாமா? அனுப்புன பிரயோஜனம் இல்லை, எங்க வேணாலும் போய் மேய்ஞ்சிரும். அப்ப என்ன பண்றாரு? பிதா பின்னாடியே வரேன்னு சொல்றாரு. ஆடு நல்ல மேய்க்கிறவன் என்ன பண்றாரு? பின்னாடியே வருகிறாரா? அவனுக்கு பின் செல்லுகிறார். யாருக்கு பின்னாடி? கர்த்தரை நம்பின பிள்ளைகளுக்கு பின் செல்லுகிறார். நம்பாத பிள்ளைகளுக்கு நம்ப பின் செல்லணும். இது மறக்க கூடாது. கர்த்தரை நம்பாத பிள்ளைக்கு நம்ம பின் செல்லணும். அவன் எக்கேடுனா போட்டோன்னு விட்டுறக்கூடாது. அவ எப்படின்னா போய் செத்து போட்டோம், என் கஷ்டப்பட்டோம், இன்னும் அவ வேற நீ வேற, அதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம்? பிதா நம் பின் தொடர்கிற மாதிரி கர்த்தரை தொடராத பிள்ளைகளுக்கு நம்ம பின் தொடரணும். ஞாபகம் இருக்குங்களா? இன்னும் ஒரு வசனம் படிச்சு முடிப்போம். அதுல 9வது வசனம் ஒன்று படிக்கிறேன். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன், இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ரட்சிப்பு. என்ன பூ? ரட்சிப்பு. பூனா சந்தோஷம் தானே, அதனால தாங்க போட்டுக்கிறாரு ரட்சிப்பு. செடி வச்சுட்டு பூ வைக்காத இருந்தா எப்படி இருக்குமா? டெய்லி தண்ணி ஊத்துறோம், பூ விடல, என்ன வரும்? வெறுப்பு. வெறுப்பு தானே வரும், கசப்பு, இதெல்லாம் வரும். அப்ப இங்க என்ன பூ வருது? ரட்சிப்பு. நம்மளாம் எங்க வரும்? அதுதான் அடையாளத்துக்கு பூ வைக்கிறோம் பின்னாடி தலையில. ரட்சிப்பு. வாசனையா இருக்குதா? பின்னாடி வாங்க. வாசனையா இருக்குதா? மல்லிப்பூ, பின்னாடி வாங்க. புரியுதுங்களா? ரட்சிப்பு. அந்த மாதிரி கர்த்தர் பாருங்க எவ்வளவு அருமையா சொல்றாரு. 10வது வசனம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானும் சிலுவையில் மரிச்சதுங்க சொல்றாரு பாருங்க. நான் ஜீவன் கொடுக்க வந்தேன். இயேசு கிறிஸ்து இன்னும் மரிக்கல. முன்ன என்ன சொல்றாரு? நான் ஜீவன் கொடுக்க வந்தேன்.
அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை படைச்சு சும்மா விட்டுடல, பின்தொடர்ந்து வரார். இதை தெரியாதவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். நம்ம தெரிஞ்சுக்கின காரியத்தை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணுமா, புரியுங்களா? அப்போ லாஸ்டா படிச்சு முடிப்போம். ஜீவன் உண்டாக இருக்க அது பாத்தீங்களா, கடவுள்னா பாதியில விட்டுறது இல்லை. கடவுள்னா வேண்டுதலை நிறைவேற்றுறது மட்டும் இல்லை. கடவுள்னா நம்மள சும்மா எடுத்துக்கப்பா போப்பா, வீடு கட்டிக்கப்பா போப்பா, குழந்தை பெத்துக்கப்பா போப்பா அப்படின்னு சொல்றது இல்லை. பரிபூர்ண அடையும் வரைக்கும். பரிபூர்ணம் எங்க அடையும் தெரியுமா? பரமபிதாத்திர போகும்போது. இதுல பரமபிதா அடங்கியிருக்காரு. இதுல எங்க இருக்குமா வசனத்துல? பரமபிதா. பரிபூர்ணம் எங்க அடையும்? பரமபிதாத்திர போகும்போது, பரலோகத்துக்கு போகும்போது, பரமாத்மாத்திர போகும்போது நிறைய விஷயத்துல வரும். கொஞ்சம் அப்படியே வார்த்தைங்க மாறும். அப்ப பரமாத்மா கிட்ட போகும்போது என்ன வரும்? பரிபூர்ண அடையும். அது வரைக்கும் உங்களையும் எங்களையும் உலகத்தில் உள்ள சகல ஜனங்களையும் நாசில சுவாசம் உள்ள மனுஷரையும் ஒருவரையும் ஆண்டவர் கைவிடுதல் என்று இந்த வார்த்தையை கர்த்தருடைய நாமம் மகிமைப்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு நன்றி சொல்லி முடிக்கிறோம். ஆமென். கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் எழுந்து நிற்போம். ஜெபம் பண்ணி முடிக்கும். வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரமுள்ள நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. எங்களோட பேசின இந்த நற்செய்தி வார்த்தைகளுக்காக இன்னும் அநேக ஆத்துமாக்கள் கொண்டு செல்லும்படியாக எங்க முழு இருதயத்தோடும் எங்கள் முழு ஆத்துமோடும் கரங்களை ஒப்பு கொடுத்துருவோம். எங்களை வழிநடத்தும் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தருடைய ஜீவன் பூமி எங்கும் பெருக பண்ணும்படியாக, குடும்பத்திலே சமாதானம் உண்டாக்கும்படியாக, குடும்பத்திலே சந்தோஷம் உண்டாக்கும்படியாக கிறிஸ்துவின் ஜீவன் அப்பா அவர்களுக்குள்ள பிரவேசிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இவர்களை வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி தன் தலையை நிமிரச் செய்யும்படியாக என் தேவன் சிலுவையிலே எங்களுக்காக தலை குனிந்து மரித்தீர் ஆண்டவர். இந்த நாளிலும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பெரியோர்களை ஆசீர்வதிங்க. நன்மை உண்டாகத்தக்கதாக அடுத்த வருஷத்துல பெரிய காரியங்களை எதிர்பார்க்க கர்த்தர் கிருபை செய்யும் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்காக நற்செய்தி நீர் கொடுத்து நாங்கள் மற்றவர்களுக்கு நற்செய்தியா இருக்க எங்களை பயன்படுத்தும் சுவாமி. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமையும் கனமும் துதியும் புகழும் ஒருவருக்கே செலுத்துறோம். மெய்ப்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என்னை தேடி வந்தாரையா எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உன்னத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. நம் கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கரம் தட்டி பாடுவோம். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் தங்கத்தை வைரத்தை கேட்கல. ஹல்லேலூயா.
நம்முடைய உள்ளத்தை கேட்டார். அல்லேலூயா. பயங்களை போக்கும்படியாய், சாபங்களை நீக்கும்படியாய் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவரே, இந்த உலகம் எங்கிலும் ஆண்டவரே உம்முடைய பிறப்பை ஆண்டவரே ஸ்தோத்திரம் கொண்டாடுகிற இந்த நாளிலே நாங்கள் உம்மை துதிக்க, ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்முடைய வார்த்தையை கேட்க தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி. சாபங்களையும் பாவங்களையும் போக்கும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே பயத்தை நீக்கும்படியாய் ஆண்டவரே நீர் எங்களுக்காக இம்மானுவேலாக நீர் வந்து பிறந்தீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்க உள்ளங்கள் எல்லாத்துலயும் நீர் பிறந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், எங்க ஊர்ல எங்க குடும்பத்துல இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் பிறக்காத அநேகர் உண்டு. அவர்கள் உள்ளங்களிலும் நீர் பிறந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வசனத்தை பேசுற மகனை இன்னும் எடுத்து பயன்படுத்துங்க. இந்த நாளில வந்த சின்ன பிள்ளைகள், வாலிபர், பெரியோர், முதியோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய கரம் கிருபை கூட இருந்து நடத்தட்டும். எங்களை முற்றுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திற்கு கெஞ்சி கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் இன்னும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவேன், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாழியும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.